பிசிஎல், ஹெச்பிசிஎல், ஐஓசிஎல் பங்குகள், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி, ஓஎம்சி கம்பெனிகள் ஒரு முக்கிய இயக்கக்கூடிய முக்கியமான காரணிகளை பார்ப்போம். திங்கட்கிழமை பங்குச்சந்தையில் பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஐஓசிஎல் பங்குகள் மீண்டும் உயர்ந்திருக்கு. 2% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. கச்சா எண்ணெய் விலை கட்டுப்பாட்டில் இருப்பதால் செயல்திறன் சீராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. திங்களன்று ஓஎம்சி கம்பெனிகள் லாபத்திற்கு வழிவகுத்தது. ஹெச்பிசிஎல் பங்குகள் மற்றும் பிபிசிஎல் பங்கும் ஏற்றம் கண்டிருக்கு. ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் பிரண்ட் குரூடு கச்சா எண்ணெய் சுமார் $68 இருந்து விலை செப்டம்பரில் நல்லா சரிஞ்சிருக்கு. இதனால் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்கள் லாபத்திற்கு கச்சா எண்ணெய் விலைகள் ஆதரவாக இருந்திருக்கு. சில்லறை விற்பனை நிலையங்களில் எரிபொருள்களை விற்பனை செய்வதன் மூலம் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்கள் லாபம் பெறாங்க. அப்புறம் சுத்திகரிப்பு லாப வரங்களும் மென்மையாகவே இருக்கதா குறிப்பிட்டிருக்காங்க. அதுவும் இது ஒரு காரணம் இவங்களோட லாபம் அதிகரித்து வரும் சுமையை நிவர்த்தி செய்ய 12 தவணைகளில் 30,000 கோடி இழப்பீட்டை மத்திய அமைச்சரவை அங்கீகரிச்சிருக்கு. இது ஒரு முக்கிய காரணம். இந்த மாதிரி காரணிகளினால தான் அதோட விலைகள் ஏறத் தொடங்கியிருக்கு. மறுபடியும் எதிர்காலத்தில் நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த நிறுவனங்களுக்குன்னு சொல்கிறாங்க. வலுவான சந்தைப்படுத்துதல், அப்புறம் குறைவான கடன் ஆகியவற்றோட